இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷெஷ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. நம்ம கடையிலலாம் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணுற சாஸ் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இதுவும் ஒரு ரிக்வஸ்டட் ரெசிபி தான். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷெஷ்வான் சாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு காஷ்மீரி மிளகாய் வேணும். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் காஷ்மீரி மிளகாய் இல்லாததால் நான் நார்மலாக வரமிளகாவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வரமிளகா நல்லாவே காரமாக இருக்கும். அந்த ரீசன்னால் நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஒருவேளை நீங்கள் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட விதையெல்லாம் ரிமூவ் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இன்னும் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த வரமிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நான் இந்த மாதிரி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் எடுத்திருக்கிறது ஒரு 10-15 வரமிளகா இருக்கும். சின்னதாக தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளி இல்லை, ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக சின்னதாக ஒரே ஒரு தக்காளி. 5 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே ஒரு 15 பூண்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணின பிறகு இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இது தக்காளி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுலேயே பூண்டு, அடுத்து இதுலேயே மிளகாய் இதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இதுலேயே நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். ஆனால் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கடாயில் 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நான் ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுலேயே நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு இதுலேயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ காஷ்மீரி மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஷெஷ்வான் சாஸோட கலர் நல்லாவே ரெட் கலரில் வந்திருக்கும். ஆனால் நான் நார்மலாக வரமிளகாய் ஆட் பண்ணதால் நான் இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள். அதாவது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட பட்டைத்தூள் இல்லை அப்படின்னா 2 துண்டு பட்டை கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கணும். 1/2 ஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணின பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொதி வரட்டும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்க்கே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
இதுலேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். அது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். இது கலரும் போதே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த செஷ்வான் சாஸ் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ் எல்லாம் பண்ணும்போது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஷவர்மா பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஷவர்மா ஸ்டஃபுக்கெல்லாம் வந்து இந்த சாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பீஸாக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நிறைய பண்ணிக்க முடியும் நம்மளால். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒயிட் ரைஸ், நல்ல சூடான ஒயிட் ரைஸ் கூட பண்ணிவிட்டு இந்த செஷ்வான் சாஸ் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அது ஒரு 2 டீஸ்பூன் வந்து இந்த செஷ்வான் சாஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே காரமாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த இன்ஸ்டன்ட் பவுடரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்ம நூடுல்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைப்போம். அதுலேயே வந்து 2 டீஸ்பூன் வந்து இந்த செஷ்வான் சாஸு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணும்போது அது வந்து கடையில் கிடைக்கிற நூடுல்ஸ் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த செஷ்வான் சாஸை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்குமே ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும்லாம் இருக்காது. இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் ரெசிபீஸ்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு டேஸ்டான ஃப்ளேவரில் இருக்கும். பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி அழகாக ஒரு கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மழை காலத்தில் எல்லாம் நல்லா காரமாக சாப்பிடணும் ஆசைப்படுவீங்க. செஷ்வான் சாஸ் வந்து உங்களுக்கானது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.